இப்போ சொல்கிறது உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பஜ்ஜி. பார்த்தீங்கன்னா ஆப்பிளை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை பஜ்ஜி மாவில் முக்கி எடுத்து வச்சுருக்காங்க. வீட்டில் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். பார்க்கும்போது பாருங்களேன், அழகாக ஆப்பிள் பஜ்ஜி பண்ணியாச்சு. வீட்டில் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆப்பிள். இதுக்கப்புறம் பஜ்ஜியில் வந்து செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களும் புது ரெசிபியாக இருக்கும்னு சாப்பிடுவாங்க. சூப்பராக ஆப்பிள் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படிதான் ஸ்லைஸ் வந்து கட் பண்ண சின்ன சின்ன பீஸா. ஒரு வழியாக கட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் ஆப்பிள் பஜ்ஜி வந்து ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம சொல்கிறது தான் வீட்டில் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும். சில குழந்தைங்க பிடிக்காதுல்ல சாப்பிடும்போது ஆப்பிளான்னு ஓட்டுவாங்க, முக்கியமாக பையன். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ என்ன சாப்பிட்ற மட்டும் பாருங்களேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பஜ்ஜி பா. ஓகேவா பாப்பா? ஓகேவா? ஹாப்பியா? அம்மா உனக்கு ஓகேவாம்மா? ஆப்பிள் பஜ்ஜி தான்டா அப்பா. ஆப்பிள் பஜ்ஜி எப்படி இருக்குது டிவி பார்த்து சொல்லுங்கள், சாப்பிடுங்க. சுடுதா? டிவி சவுண்டு கம்மி பண்ணுறா சொல்லலாம். அதுலேயும் சாப்பிட்றாங்க. சாப்பிடு மணி, சாப்பிடு. சரி ஓகே. பஜ்ஜி ஆப்பிள் பஜ்ஜி செய்கிறதுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. என்னம்மா மிக்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கம்மா, என்னென்ன மிக்ஸ் பண்ணிக்க? பஜ்ஜி மாவு மட்டும் தானா? ஓகே. ஏன் கெட்டியாக தான் இருக்குமா மாவு? தண்ணியில் போகுதா? தனியாக அந்த ஆப்பிள் மாவு ஒட்டாது. இது ஆப்பிள் பஜ்ஜி செய்கிற மெத்தட் பாருங்கள். ஸ்வீட் கம்மியாயிடுவோம்மா ஆப்பிள் இருந்து? கம்மியாகுதா? அதே ஸ்வீட் இருக்கும்ல. சின்ன பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கொடுத்தா வீட்டில் இருக்கவங்க லேடிஸ் யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க சாப்பிடுவாங்க ஹாப்பியாக. மோஸ்ட்லி ஜூஸ் போட்டு தான் கொடுப்பீங்க, ஆப்பிள் ஜூஸு. இது பார்த்தீங்கன்னா பசங்க அப்படியே அதை பழத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பஜ்ஜியில் போட்டு கொடுத்தா. இந்த ஐடியா கொடுத்தது ஆயா கொடுத்தாங்க ஐடியா. உருளைக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டுமே இருக்கா? ஓ சூப்பர், எல்லாமே இருக்கு. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ரெண்டுமே இருக்கு. சூப்பர், நம்ம சாப்பிட்லாம். நம்ம ரெடி ஆயிடுச்சு பஜ்ஜி. வாப்பா வாப்பா வாப்பா. அக்கா வெட்டக்கூடாது, வாங்க 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 சாப்பிடலாம் வாங்க. சாஸ் ஊற்றுங்க, சாஸ் ஊற்றுப்பா. ஊதுப்பா.
சாஸ் ஊற்றுங்க ஊற்றுங்க போதும் ஓகே சாம்பார் வச்சுருங்க பக்கத்தில். ஆமாம், ஆப்பிள் பஜ்ஜியில் சாம்பார் டிப் பண்ணி சாஸை டிப் பண்ணி சாப்பிட போகிறேன். என்ன? வாழைக்காய் பஜ்ஜி, ஆப்பிள் பஜ்ஜி. டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்குறியா? எது ஃபஸ்ட்டு ஆப்பிள் பஜ்ஜி சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டாக இருக்குதா? ம், அப்படியா? ஆப்பிள் பஜ்ஜி சூப்பராக இருக்குதா? இது சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தாப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்துப்பா, கை கட்டுறது வாய் கட்டலையா? இப்போ வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டு பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி ஓகே. உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்டாக இருக்குடா, அருமையாக இருக்குது, டேஸ்டாக இருக்குது. சாஸை டிப் பண்ணி சாம்பார் பக்கத்தில் இருக்கும்போது சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆப்பிள் பஜ்ஜி பண்ணிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்லேஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஆப்பிள் எனர்ஜியாக இருக்கும், சக்தி இருக்கும், பாடி எலும்புனா செய்யவே தெரியாது, நறுமுனா தெரியும் அடிக்குமா. பூஸ்ட் போங்க, பூஸ்ட் வந்தா ஹாப்பியாக பாருங்க. ஆமா இருக்கேன்டா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்.